அப்புறம் வாட் ஆர் த ரெக்கமெண்டட் சேஃப் டு ஹேண்டிலிங் தி மெர்க்குரியை வந்து எப்படிலாம் வந்து சேஃப் ஹேண்டில் பண்ணோன்னா ஒர்க்கிங் பிளேஸ் டிசைன் வென்டிலேஷனு மெர்க்குரி அமால்கம் ஹேண்டில் பண்ணல க்ளீனிங்னஸ் ஸ்பில்லிங் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷனு அதுக்கப்புறம் மானிட்டரிங் ட்ரைனிங் அதுக்கப்புறம் அதுதான் வந்து மெயினாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம யாருக்கெல்லாம் கொடுப்போம் அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒர்க்கபிள் பிளேஸில் வந்து ஒரு ஆப்ரேட்ரி மஸ்ட் பி குட் வென்டிலேஷன் மினிமம் 6 ஏர் சேஞ்ச் பெர் ஹவர் 6 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் ஒரு 6 ஏர் பெர் சேஞ்ச் ஹவர் ஒரு ஹவருக்கு வந்து 6 தடவை வந்து ஏர் வந்து வென்டிலேஷன்ஸ் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். மெர்க்குரி வேப்பர் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸாகரேட்டட் சிஸ்டம் நியர் த ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து மெர்க்குரி வேப்பர் வந்து எக்ஸாகரேட்டட் ஆகி வெளியில் போகிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் போரசிட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சீம்லெஸ் அண்ட் லோ அதுக்கப்புறம் ஈஸி க்ளீன் அதுக்கப்புறம் வந்து ஷீம்லெஸ் அலோ தி ஈஸி க்ளீனாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோன்னா மெர்க்குரி அமால்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னா இப்போ ப்ரீ கேப்சுலேட்டட் அமால்கம் மெர்க்குரி அமால்கம் ஹேண்ட்லிங் வந்து எப்படின்னா ப்ரீ கேப்சுலேட்டட் அமால்கம் ஒன்லி அவாய்ட் த பல்க் மெர்க்குரியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரீ கேப்சுலேட்டடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவாய்டட் டு த அதுக்கப்புறம் டைரக்ட் ஹேண்டிலிங் மெர்க்குரி ஃப்ரெஷ்லி மிக்ஸ்டு அமால்கம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அமால்கம் மோட்டார் வந்து அதுக்கப்புறம் என்க்ளோஸ்டு இன்டு மிக்ஸ் டு த அதுக்கப்புறம் வந்து சேம்பர் அதுக்கப்புறம் என்க்ளோஸ்டு மிக்சிங் சேம்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் என்ன ஷார்ப் அமால்கம் சிசல் அதுக்கப்புறம் வந்து அமால்கம் சிசல் இருக்கா அமால்கம் சீல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் என்ன ஷார்ப் அமால்கம் சீலாக வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆல் டைட் கண்டெய்னர் வித் வாட்டர் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸேட்டிவ் சைடில் வந்து அதுக்கப்புறம் அதில் அந்த இடத்துல வந்து வாட்டரே வந்து கண்டெய்னரில் வந்து வாட்டர் எந்த இடத்துலையுமே வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லில் வந்து க்ளீன் அவுட் த ஸ்பில் அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் த ஸ்பில் வந்து இமீடியட்லி வித் த மெர்க்குரி ஸ்பில் கிட்ஸை வந்து உடனே க்ளீன் பண்ணிக்கணும். நாட் பி யூசஸ் ஃபார் வேப்பர் அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் க்ளீனரில் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அவாய்ட் த அதுக்கப்புறம் வந்து கார்பெட் ஃப்ளோர் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட் டு க்ளீன் அப் த ஸ்பில்ஸு அதுக்கப்புறம் யூஸ் அமால்கம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டர் அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டர் டு ப்ரிவெண்ட் தி மெர்க்குரி அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. அமால்கம் செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அமால்கம் செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு டு ப்ரிவெண்ட் தி மெர்க்குரி அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் இன்டு த வாட்டர் அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் வாட்டரில் வந்து போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு. அப்புறம் அவாய்ட் யூஸிங் ப்ளீச்சிங் அண்டு குளோரைடு ஆஃப் அமால்கம் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. டு ப்ரொவைட் ஹார்ம்ஃபுல் டு த காம்பனண்ட்டாக வந்து இருக்குது. பர்சனல் ப்ரொடெக்ஷனில் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் க்ளவுஸ் மாஸ்க் அண்டு ப்ரொடெக்டிவ் ஐவிஎஸ்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாஷிங் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் ஹேண்டிலிங் த அமால்கம் அவாய்ட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் இன் ஏர் வென் மெர்க்குரி இஸ் ஹேண்டில். மானிட்டரிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா மானிட்டரிங்கில் வந்து ரெகுலேட்டரி மெர்க்குரி வேப்பர் வந்து 0.005 mg/Q தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓஹா சாஃப் லிமிட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஸ்டாஃப் ஆஃப் அதுக்கப்புறம் மெர்க்குரி ஹைஜீன்ஸ் ஆர் ஸ்பில் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. அதை நல்லா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மெயின்டைன் த மெர்க்குரி எக்ஸ்போஷர் டு த லாங் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர்லி யூஸிங் அமால்கம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். மெர்க்குரி வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர்லி அஃபெக்டட் சிஎன்எஸ் அதுக்கப்புறம் வந்து கிட்னி லங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் எக்ஸ்போஷர் ட்ரமர் மெமரி லாஸ் அண்ட் மூட் ஸ்விங்
pregnant dental professionals should avoid the mercury exposure. அவாய்ட் பண்ணிடணும். இப்போ வந்து மெர்க்குரி டாக்ஸிசிட்டியில் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இட் காசஸ் டு த எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் காசஸ் டு த எக்ஸ்போஷராக இருக்குது. இதில் வந்து எலமெண்டலாக இருந்துச்சுன்னா டென்டல் அமால்கம் வந்து இன்ஹலேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா இன்ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா HgD2 மெர்க்குரி சால்ட் இன்டெக்ரேஷன் ஆயிரும். ஆர்கானிக் மெர்க்குரி வந்து மெத்தில் மெர்க்குரி கண்டாமினேஷன் ஆஃப் த ஃபிஷ் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் த ஃபிஷ் அண்ட் நியூரோடாக்சிசிட்டி வந்து வந்துடும். செகண்ட் பாயிண்ட் வந்து ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அதுக்கப்புறம் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ஹலேஷனு, அதுக்கப்புறம் ரூட் இன்ஹலேஷன், இன்ஜெக்ஷன் அண்ட் ஸ்கின்னில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து இதுதான். செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்னதுன்னா இது வந்து மெர்க்குரி டாக்ஸிசிட்டியை வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து கார்க், அதுக்கப்புறம் வந்து கும் டிவி அப்படின்ட்டு இருக்குது. சிஎன்எஸ் வந்து ட்ரெமரு, அதுக்கப்புறம் மெமரி லாஸு, இன்சோம்னியா. ஜிஐசியில் வந்து அப்டாமினல் பெயின், டயரியா. கிட்னியில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் யூரியா, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு இருக்குது. ஓரல் கேவிட்டியில் வந்து ஜிஞ்சைவிட்டிஸ், எக்ஸசிவ் சலைவேஷன் இருக்குது. விஷனில் வந்து அதுக்கப்புறம் விஷன் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வெயிட் லாஸ், ஃபெட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து விஷன் வந்து இதாகுது. இப்போ வந்து டயக்னோசிஸ் வந்து பிளட்டு, யூரின் மெர்க்குரி லெவல் வந்து அதுக்கப்புறம் மெர்க்குரி லெவல் வந்து பார்க்கலாம். இப்போ சிஎன்எஸ் வந்து ரூட் வந்து சிஎன்எஸ் ஓரலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓரலில் வந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதோட ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா டு ரிமூவ் த எக்ஸ்போஷர் டு பால் டு தி, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆன்டி ஸ்விஸ், அதுக்கப்புறம் வந்து டிஎம் கீலேஷன், அதுக்கப்புறம் சிம்பத்தட்டிக் சப்போர்ட் அதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 8 வந்து டென்டல் ரெலவென்ஸில் வந்து அமால்கம் வேப்பர் இன்ஹலேஷன் நடக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீகேப்சுலேட்டட் அமால்கம் அவாய்ட் ஸ்பில்லிங் அண்ட் கிளீனிங் ஆஃப் த, அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் இமிடியேட்லி வென்டிலேஷனுக்கு அப்புறம் கிளினிக் வந்து செக்ஷனாக இருக்கும். அமால்கம் டேட்டூ பிளாக் த ப்ளூ பிரிண்ட். அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் வந்து சேவ் த அமால்கம் டு அவாய்ட் ஹேண்டிங், அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஹேண்டிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.